கொடியோர் செயலாற்றுவதற்கு வெற்றி வாழை ஏந்திய தலைவருக்கு நம் எல்லார் சார்பிலும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வரவேற்புரை வழங்கிட வருகை தர இருப்பவர் திருச்சி மண்ணை திராவிட இயக்கத்தின் மாநாட்டு மையமாக மாற்றி நிறுத்தியவர், மலைக்கோட்டையின் உறுதியை போல் கழக பணியில் உறுதியாக நின்று கழகத்தின் முதன்மை நிகழ்வாகியாய் உடல் பிறப்புகளை வழிநடத்துபவர், நேரு என்றால் மாநாடு, மாநாடு என்றால் நேரு என்ற கழக தலைவர் அவர்களின் வார்த்தைகளை போல் இம்மாநாட்டை திருச்சியை மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். இந்தியா வரலாற்றிலே ஒரே ஒரு நேரு இருந்தார், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். நம்முடைய இயக்க வரலாற்றிலே திராவிடர் கழக மாடல் அரசினுடைய வரலாற்றிலே திருச்சியிலே ஒரு நேரு இருக்கிறார். நேர்பட பேசுவார், நேர்பட உழைப்பார், நேர்பட நடப்பார். அவருக்கு இணை அவர்தான். ஒரு அரங்கம் நிறைந்த மாநாடு அதிருமாறு கைத்தட்டலோடு அன்புடன் வரவேற்புரை ஆற்ற வருமாறு அழைக்கிறோம் மரியாதைக்குரிய அமைச்சர் நேரு அவர்கள். அன்றைக்குரிய தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த செஞ்சிட்டு பெறாமல் கட்சியையும் ஆட்சியும் ஒரு சேர நடத்தி தமிழக மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். கழகத்தின் பொருளாளர் அண்ணன் டி.ஆர். பாலு, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் அன்பிற்கினிய ஐபி அவர்கள், பொன்முடி அவர்கள், மாநில இளைஞர்களுடைய செயலாளர் மாண்பு அமைச்சர் அன்பிற்கினிய தம்பி உதயா அவர்கள், நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் அன்பிற்கினிய ராஜா அவர்கள், பாராளுமன்ற குழுவுடைய தலைவர் அன்பிற்கினிய கவிஞர் கனிமொழி அவர்கள், அந்தியூர் செல்வராஜ் அவர்கள், நம்முடைய சாமிநாதன் அவர்கள் மற்றும் வருகின்ற நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய ராஜா அவர்கள், அன்பு பாரதி அவர்கள், பி.கே. செல்வகோவன் அவர்கள், நம்முடைய பூச்சி முருகன், காஜா, கலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வருக 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 என்று இருக்கிற ஊட்டி வரவேற்கிறேன். நம்முடைய திருச்சிக்கு ஒரு பெருமை. 6வது முறையாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் மேலவை உறுப்பினராக தந்து பெருமைப்படுத்தியிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு சிவா அவர்களை தனிப்பட்ட முறையிலே வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மாண்பு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வருகின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் வருகின்ற கழக முன்னோடி பெருமக்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், மாண்புமிகு அந்நியார் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் இருகரம் கூட்டி வருக வருக என்று அன்போடு வரவேற்று, தலைவர் அவர்களே ஆணையிடுங்கள். இந்த டெல்டா பகுதி என்பது உங்களுடைய பகுதி. எப்படி கடந்த தேர்தலில் முழு வெற்றியும் பெற்று இந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த மக்கள்
உங்களை மீண்டும் முதல்வராக தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் அயராது உழைப்போம், அதனால உழைப்போம் என்று சொல்லி கட்டளையிடுங்கள், நாங்கள் பணியாற்றுவோம் என்று சொல்லி உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம், நன்றி. நன்றி ஐயா. உரிமை மீட்புக்காக ஆட்சி அதிகாரம் நோக்கி திமுக செல்ல வேண்டும் என்ற வரலாற்று முடிவை எடுக்க வைத்த வல்லமை பெற்ற மண் இது. 2021ஆம் ஆண்டு கழக தலைவர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் 7 நோக்கங்களை குறிப்பிட்டு எழுச்சி உரையாற்றிய மகத்தான மண் இது. இவ்வாறாக கழக வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகளை தன்னகத்தே தாங்கி நிற்கும் திருச்சி மாநகர மண்ணில் திராவிட மாடல் 2.0 என்னும் புதிய வரலாற்றினை, மகத்தான வரலாற்றினை மீண்டும் படைத்திட எழுச்சி உரையினை வழங்கிட இந்தியாவிற்கே ரோல் மாடலாக திகழும் திராவிட மாடல் நாயகர், தொடர் வெற்றியின் நாயகர், முதல் முறையாக நம் தலைவர் அவர்கள் வென்ற பிறகே 1000 விளக்கை ஏற்றினார். தமிழகம் முழுக்க விளக்கை ஏற்றுவது அவர் கடமை. இளைஞரை செயல்பாட்டாளராக, மாணவரணி தலைவராக இவர் சிறகை முறிப்பதற்காக சிறையில் அடைத்தார்கள். ஆனால் அந்த சிறைதான் இவர் சிறகுகளை பலப்படுத்தியது, தமிழகத்தை பலப்படுத்தியது. அறிவு புரட்சியை, தொழில் புரட்சியை, மாணவர் நலத்தை, குழந்தைகள் நலத்தை, அண்மையிலே சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலே 56 கோடி ரூபாய் செலவிலே மிக சிறந்த ஒரு துவக்கத்தை செய்து வந்திருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற முதலமைச்சர்களுக்கு ரோல் மாடல். அதுதான் எங்கள் திராவிட மாடல். ஸ்டாலின்